20 மாவட்டங்கள்ல 20 மாவட்டங்கள்ல கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்துல அந்த 20 மாவட்டங்கள் எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா நம்ம பார்க்கலாம். நேற்று மாலை இரவு நள்ளிரவுல இருந்தே நமக்கு அதிக மழை பொழிவு தமிழ்நாட்டுல பதிவாகிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை பொழியும் அப்படிங்கிறத இப்போ நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். எதனால இந்த அளவுக்கு மழை வாய்ப்பு ரொம்ப தீவிரமாக இருக்கு அப்படிங்கிற தகவலையும் நிச்சயமா நம்ம சொல்றோம். நீங்க எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் நேற்று முதலாகவே நல்ல ஒரு மழை தீவிரம். நேற்று மட்டும் இல்லைங்க, கடந்த 2-3 நாட்களாக இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் நிறைய இடங்களில் மழை பதிவாகியிருக்கு. ஒரு சில இடங்களில் நமக்கு மிக கனமழையும் பொழிந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திலும் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் பரவலாக மழை பொழிவுகளும் எதிர்பார்க்க முடியும். அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திலும் கனமுதல் மிக கனமழையானது தீவிரமடைய போகுது. ஆகவே ஒவ்வொரு நாளும் அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் மழை வாய்ப்பு தீவிரமாகிறது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் பரவலாக மழை தீவிரமடைகிறது நம்ம பார்க்கிறோம். இனி வரும் நாட்களிலும் நமக்கு இதே போலவே மழை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அடுத்த 2-3 நாட்கள் வரைக்கும் தான் நமக்கு மழை இருக்கும். அதன் பிறகு மீண்டுமாக பகல் நேரங்களில் அதிக வெயில் வரப்போகிறது. அதுக்கப்புறம் எப்போ நமக்கு மழை கிடைக்கும் அப்படின்னா வடகிழக்கு பருவமழையில தான் அதிக மிக கனமழை மற்றும் அதி கனமழையாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே சரி, இன்றைக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் வரைக்கும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதலாவது நம்ம பார்க்க போகிறோம். எதனால இந்த மழை பொழிவு தமிழ்நாட்டில் தீவிரமாகிருக்கு அப்படிங்கிற முதல் விஷயத்தை நம்ம பார்க்கணும். தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக மிக கனமழை பொறுத்தவரை தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு தென்னிந்திய பகுதிகள் மேல வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தான் இந்த கடுமையான மழை பொழிவுகள் தொடர்ந்து தீவிரமாகும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகளும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். ஆகவே இந்த கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தென்னிந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தான் இந்த மழை பொழிவு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளுமே நம்ம தொடர்ந்து அதிகரிக்க நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக நமக்கு கடலோர மாவட்டங்களிலும் நல்ல மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும், அதே மாதிரி கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் தீவிரமடையும். இதில் கனமுதல் மிக கனமழை ஏற்கனவே நமக்கு சற்று வலுவாக பெய்திருக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில், அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் வலுவான மழை பொழிவுகள் கடந்த சில நாட்களாக பதிவானதை பார்த்தோம். இனி அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கும் தொடர்ச்சியாக மழை பொழிவு தீவிரமாக இருக்கும். அதாவது சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும், அதே மாதிரி வேலூர் முதல் திருவண்ணாமலை வரை இருக்கக்கூடிய வட தமிழக உள் மாவட்டத்திலும் பெரும்பாலும் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையாக இருக்கும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையாக இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேன்கனிக்கோட்டை, பர்கூர், மாரண்டஹள்ளி மற்றும் ஒசூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக கனமழை எதிர்பாருங்க. தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடில் விட்டு விட்டு சில சமயங்களில் மட்டும் மிதமானதிலிருந்து கனமழையாக பதிவாகக்கூடும். ஆகவே வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். கடலோர மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக கனமழையினுடைய தீவிரமும் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பொழிவுகள் தீவிரமாக காணப்படும். குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர், அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட அநேக இடங்களில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம். ஆகவே மழை இதுவரை சரிவர பெய்யாத இடங்களிலும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையினுடைய தீவிரமும் இடைவெளி விட்டு மாலை மற்றும் இரவு நேரங்களில் எதிர்பாருங்க. ஏற்கனவே நம்ம டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு தொடர்ந்து அதிகரிக்க நம்ம பார்க்கிறோம். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை நிச்சயம் தீவிரமடையும். வரக்கூடிய அடுத்த 3 நாட்களுக்கும் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு
பிறகு நமக்கு மழையினுடைய தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதிகபட்சமாக செப்டம்பர் 22 வரைக்கும் தென் மாவட்ட பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகளும் சற்று குறைய ஆரம்பிக்கும். வடகிழக்கு பருவமழையில, அதாவது வடகிழக்கு பருவமழையில தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் எச்சரிக்கை, அதாவது அதி கனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். சற்றே பொறுமையாக இருங்க. இந்த தென்மேற்கு பருவமழையில உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் அவ்வப்போது மட்டுமே நமக்கு பதிவாகிறது, சரியான மழை இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க. இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் நிச்சயம் நம்ம அடுத்த மாதங்களில் நம்ம ரெட் அலர்ட் அப்படிங்கிறதே நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் அதிக மழை பொழிவு தென் மாவட்டத்திலும் இந்த வருஷம் காத்திருக்கிறது. வட தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் இருக்குமோ அதே போலதான் தென் தமிழகத்திலும் அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளும் சரி, அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். நீலகிரி, கோவை போன்ற இடங்களில் நகர பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி மற்றும் நீலகிரியினுடைய மேற்கு பகுதி மலை பகுதிகளில் கனமழையும், மற்ற இடங்களில் மிதமான மழையும், தேனி மாவட்டம் மற்றும் தென்காசியில் இரவு நேர மழை வாய்ப்பாக கனமழையாக நமக்கு இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல், எரணியல், புத்தன் அணை, பேச்சிப்பாறை, சிவலோகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சில சமயங்களில் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆகவே இடைவிடாத மழை வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் கண்டிப்பாக பதிவாகும். அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. வடகிழக்கு பருவமழை அடுத்த மாதம் அக்டோபர் 15 அல்லது 17 தேதிக்கு பிறகு நிச்சயமாக தொடங்கிறோம். அக்டோபர் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி மேலும் வலுப்பெற்று தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து அநேக இடங்களில் நமக்கு மழை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். பெய்யாத பகுதிகளிலும் மழை இதுவரை சரிவர பெய்யாத பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக நமக்கு பதிவாகும். எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்கிறதோ அந்தந்த பகுதிகளிலும் வெளுத்து வாங்கும். நிச்சயமாக மழை பொழிவுகள் ஒரு இடம் விடாமல், அதாவது தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுமே மழை வாய்ப்புகளும் தீவிரமாகிறோம். கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலும், அதே மாதிரி தெற்கு ஆந்திரா மற்றும் வடக்கு ஆந்திரா பகுதிகள், தெலுங்கானா மாநிலங்களிலும், தென்னிந்திய பகுதிகள் முழுவதுமாகவும் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கும் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தீவிரமடையும். செப்டம்பர்ல நமக்கு காற்று சுழற்சிகள் மற்றும் தாழ்வு பகுதிகள் உருவானாலும் நேரடியாக தமிழகத்தில் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்க போறது கிடையாது. ஏன்னா நமக்கு இன்னும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை இன்னும் முடிவுக்கு வரல. அடுத்த மாதத்துல நமக்கு தென்மேற்கு பருவமழை எல்லாமே முடிவுக்கு வரும். அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் எப்பொழுது உங்களுக்கு உருவாகும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றோம் நண்பர்களே. ஆகவே ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. ஏன்னா இனி வரும் நாட்கள் தான் கனமழை சற்று வலுவாக பதிவாகக்கூடிய நாட்களாக நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து கடலோர மாவட்டத்தில் அடுத்த 3 நாட்களுக்குமே கனமழை பொறுத்தவரை சற்று அதிகமாக காணப்படக்கூடும். தொடர்ந்து அடுத்ததாக நம்ம பார்க்க போறது செப்டம்பர் இறுதியில மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், அக்டோபர் முதல் வாரத்தில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. செப்டம்பர் இறுதியில், அதாவது செப்டம்பர் 25 முதல் அக்டோபர் 2 வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்றே தீவிரமடைந்தும் காணப்படும். அப்போ நமக்கு மழை வாய்ப்பு குறைவாகவும், அதன் பிறகு நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகே நல்ல ஒரு தீவிர மழையும் எதிர்பார்க்கிறோம். லைக் பண்ணுங்க.